இப்போ இந்த குட்கா போன்ற விஷயத்துக்கெல்லாம் காவல்துறை இவ்வளவு துரிதமா நடவடிக்கை எடுக்குது. இதேண்டா சாப்பிட்டு நாசமா போறீங்க. அதை விட்டு நீங்க இதை அடிங்க. அப்போதான் நீங்க எதை பத்தியும் சிந்திக்க கூடாது. இந்த அரசியல்வாதி அதை தான் நினைக்கிறான். இதை போதை மாஃபியாக்கள் என்ன பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் கலாச்சாரத்தை எல்லாம் உருவாக்குறாங்க. அப்ப போதை மாஃபியா என்னன்னா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் போதைக்கு அடிமையா இருந்தாங்கன்னா, அங்க போகக்கூடிய ஒரு 5000 பேர்ல ஒரு 500 பேர் அப்படியே மாறுவான் அவங்கள. இது அரசுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, தெரிஞ்சே இதை அனுமதிக்குது. இந்த போதை வஸ்துக்கள் அதிகரிக்க கொலைகள் சர்வசாதாரணமாகுது. இந்த கொலை செய்யக்கூடிய அத்தனை குற்றவாளிகளும் சரி, போதையை அடிச்சுட்டு தான் இவங்க கொலையை பண்றாங்க. இது காவல்துறைக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இதுன்ற, என்ன அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போக போறாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்தியன் நேஷனல் லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் சார் தான் இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ நேத்து இன்னைக்கு அப்படின்ட்டு சென்னையிலே 3 கொலை நடந்திருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்காங்களே, ஏன் சார்? சட்டம் ஒழுங்கு அதான் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ இந்த கொலை நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போதை பொருள் விநியோகம் அதிகமாக போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்கா பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பான் மசாலா குட்கா இதுக்கெல்லாமே காவல்துறை சிவிலியராக நடவடிக்கிறான். சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை யாரோ பாக்கெட்டில் வச்சிருந்தாலும் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. குட்கான்றது அது தெரியும் இல்லையா, குட்கா இந்த பான் பராக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்குது. அது விற்கிறவனையும் அது இது பண்ணுறவனையும் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. பட் அது போதைப் பொருள் இல்லை, அது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பொருள். அதை விட மோசமான கஞ்சா, மாத்திரைகள் போன்ற போதை வஸ்துகள் சர்வசாதாரணமாக விற்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த குட்கா போன்ற விஷயத்துக்கெல்லாம் காவல்துறை இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுக்குது. இதேண்டா சாப்பிட்டு நாசமாக போறீங்க. அதை விட்டு நீங்க இதை அடிங்க. அப்போதான் நீங்க எதை பற்றியும் சிந்திக்க கூடாது. இந்த அரசியல்வாதி அதை தான் நினைக்கிறான். சிந்திக்காதடா, ஜாலியாக இரு. இப்போ இந்த ஸ்ட்ரீட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குது. என்ன பார்த்தீங்க, நேற்று கூட கோயம்புத்தூர் நடக்குது. அங்கே அந்த சில இப்போ நீங்களும் தான் ஒரு பெண்ணாக இருக்கீங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட் வீட்டில் போங்க, அப்பா அம்மாவோட பிரிங்க, சிரிங்க, ஜாலியாக இருங்க. அதெல்லாம் வேற விஷயம். புரியுதுங்களா? ஒரு தெருவில் நின்றுட்டு கக்கபா சிரிக்கிறதா இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இதுன்ற நான். என்ன கலாச்சாரம்? இதனால என்ன அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போக போகிறாங்க? சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைக்கிது. இதை போதை மாஃபியாக்கள் என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் கலாச்சாரத்தெல்லாம் உருவாக்குறான். அப்போ போதை மாஃபியா என்னன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் போதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா, அங்கே போகக்கூடிய ஒரு 5000 பேரில் ஒரு 500 பேர் அப்படியே மாறுவான் அவங்கள. புரியுதுங்களா உங்களுக்கு? மாறுவான். கண்டிப்பா. இதுதான் போதை மாஃபியாக்கள் எல்லாமே அதுதான். இந்த எல்ஜிபிடிக்யூ வைக்கிறதும் சரி, இந்த ஸ்ட்ரீட் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துவதும் சரி, எல்லாம் போதை மாஃபியாக்கள் நடத்துறது. இது அரசுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, தெரிஞ்சே இதை அனுமதிக்குது. அப்போ போதை மாஃபியாக்கள் இந்த போதை வஸ்துகள் அதிகரிக்க கொலைகள் சர்வசாதாரணமாகுது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மல்லிப்பட்டினத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சரை ஸ்கூலுக்குள்ளே போய் கொடுமையாக கொலை பண்ணுறான். அவன் கொலை பண்ணது இது சட்டம் ஒழுங்குல வராது. அது அவனுடைய தனிசா காதலிச்சிருக்கான், அதனால போய் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அரசு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆனா அந்த போதையை பயன்படுத்தினால தான் அப்படி ஒரு கொடூர தன்மைக்கு அவன் மாறியிருக்கான். அந்த போதை இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு கொடூர தன்மைக்கு மாற மாட்டான். இதுதான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த கொலைகளுக்கு பின்னாடி இந்த கொலை செய்யக்கூடிய அத்தனை குற்றவாளிகளும் சரி, போதையை அடிச்சுட்டு தான் இவங்க கொலையை பண்றாங்க. இது காவல்துறைக்கு தெரியும், அரசுக்கு தெரியும், ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம இந்த சட்டம் ஒழுங்கு பத்தி பேசினா என்ன சொல்றாங்க, திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவங்கள திமுக என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, அந்த ஆட்சியில் நடக்கலையா, இந்தியா எல்லா ஆட்சியிலுமே நடந்தது. ஆனா உங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே போதை வஸ்துக்களால் நடக்குது. உங்களுக்கு எனக்கு சண்டை வருது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இது அரசு குற்றம் சொல்ல முடியாதுதான். ஆனா இதுக்கு காரணம் முக்கியமா போதையா இருக்கு. இதை அரசு உள்வாங்க மாட்டேங்குது. நீங்க சும்மா ரோட்ல போறவனெல்லாம் இந்த பான் இது பான் பராக்கு, குட்கா போன்ற பொருட்களுக்கெல்லாம் நீங்க கடுமையை காட்ட அரசு, அது நீங்க தேவையே இல்லையே. அது அவ்வளவு கடுமையை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்களே என்ன பண்றீங்க, மதுக்கடையை வச்சு விற்பனை பண்றீங்க. கஞ்சா பவுடர் உட்பட எல்லாம் விற்பனை ஆகுது. இப்போ சமீபத்தில் கூட எஸ்ஆர்எம் காலேஜ் ஹாஸ்டலில் 22 மாணவர்களை கைது பண்ணாங்க. நீங்க அந்த மாணவர்களை கைது பண்ணீங்கன்ற நான். அந்த ஹாஸ்டலினுடைய உரிமையாளர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்து உரிமையாளரை கைது பண்ணணும். அப்போதான் இன்னொரு தனியார் பள்ளி கல்லூரிகளில் என்ன பண்ணுவான்,
பயந்து போய் அதுக்கு ஒரு சிறப்பு ஆசிரியர்களை நியமனம் பண்ணி மாணவர்கள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன இருப்பாங்கன்னு கண்காணிப்பான். ம். நீங்க அந்த பசங்க மேல கேஸ் போட்டு அவங்களுடைய வாழ்க்கைய ஏன் நாசமாக்குறீங்க? அதுல 2, 3 பெண்கள் கூட இருந்தாங்க. கண்டிப்பா. மாணவிகள் கூட இருந்தாங்க. ஆமா சார். அப்போ எங்கேருந்து வருது? அத பிடிக்க மாட்டீங்க. ம். யாரு மொத்த வியாபாரி அவன பிடிக்க மாட்டீங்க. அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க எடுக்க மாட்டீங்க. மாட்டீங்க. சரி அந்த மாரி ஒரு தனியார் கல்லூரியில நடவடிக்கை எடுத்தீங்க. அத விட்டு சென்னையில தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட இது மாரி தனியார் பள்ளி, கல்லூரிகள் இருக்கு. எல்லா ஹாஸ்டல்லயும் சோதனை பண்ணணுமா? இல்லையா? பண்ணாங்களா? பண்ணல. பண்ணல. ஏன்னு சொன்னா, இதுல பெரும்பாலான தனியார் பள்ளி, கல்லூரிகள் இந்த செயல்பாடு திமுகவினுடைய நடந்துட்டு தான் இருக்கு. அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்களுடைய ஓன் ஏவா வேலுகிட்ட எத்தனை கல்லூரி இருக்கு? ம். ஜெகத்ரட்சன் கிட்ட எத்தனை கல்லூரி இருக்கு? துரைமுருகன் கிட்ட எத்தனை கல்லூரி, பள்ளி, கல்லூரி எல்லாமே பாருங்க நீங்க. ம். அப்போ இப்படி நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த போதை கலாச்சாரத்த ஒழிக்காம நீங்க இந்த குற்றங்கள அழிக்க முடியாது. முடியாது. ம். அப்போ பணக்காரன் வந்து ஏதோ ஒரு வகையில காசு வருது, அவன் போதை அடிச்சுட்டு தூங்குறான். ஏழை அவனுக்கு காசு இல்ல. அவன் என்ன பண்றான்? கொலை பண்ணிட்டு போதை போயிடுறான். அடிக்க பயன்படுத்துறான். ம். அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு நாசமா போறதுக்கு முக்கிய மூல காரணம் போதை. போதை தான். ஓகே சார். இப்போ இந்த அருண் ஏடிஜிபி வந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நேத்து கூட வந்துட்டு ஒரு மனநலம் குன்றிய பொண்ண வந்துட்டு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இந்த போதை அப்படின்னு எடுத்துட்டா, அதனால வந்துட்டு நேத்து 2 பசங்கள 10 பேர் சேர்ந்து வெட்டி கொன்றுருக்காங்க. இந்த மாரிலாம் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கே தொடர்ந்து. இத எப்படி எடுத்துக்கிறது இல்ல சார்? அருண் கமிஷனர் அருண் வந்துட்டா இதெல்லாம் முடிஞ்சிடும். எதுவுமே முடியாது. அந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு புதுசா வந்த உடனே கொஞ்சம் அப்படியே இருக்கும். மற்றபடி என்ன நடக்குமோ அது நடந்துட்டு தான் தான் இருக்கும் அது. இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் ஸ்ட்ரிக்ட்டா நீ வந்து குட்கா பிடிக்கிறதுக்கும், பான் பராக் பிடிக்கிறதும், ஹான்ஸ பிடிக்கிறதுக்கும் நீங்க ஸ்பெஷல் டீம் போட்டு தேடுறத விட, கஞ்சா விக்கிறதையும், மாத்திரை விக்கிறதையும், இது ஸ்டாம்பு விக்கிறதையும் நீங்க வந்து டீம் போட்டு தேடி அவங்கள கண்டுபிடிச்சு கைது பண்ணி நீங்க துரிதமா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒருத்தன் பான் பராக் போடுறதுனால கொலை பண்ற அளவுக்கு போவாது. ம். உதாரணத்துக்கு சொல்றேன். அவன் ஏதோ போட்டு டீ சாப்பிடுற மாரி போட்டு போட்டு போறான்னு வைங்க. போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அதுக்கு அவ்வளோ துரிதம் காட்டுறீங்க. ம். மாநில அரசு. ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து சர்வசாதாரணமா இருக்கீங்க. ம். அ அப்போ அங்கங்க ஒயின் ஷாப் வச்சுட்டீங்க. அவன் அவன் வாங்கி குடிக்கிறான். குடிக்கும்போது அவன் தலைக்கு ஏறுது. ம். அப்போ சண்டை போடும்போது அவன் மட்டும் இல்லாம அவன் கூட 2, 3 சாத்தானும் உள்ள பூந்துருது. அப்போ அவன் போய் சண்டை போடுறது, கொலை பண்றது. இந்த நிலைக்கு போறாங்க. கொள்ளையடிக்கிறது எல்லாமே. இது எந்த வகையில நியாயம்? அப்போ யார் கமிஷனர் வராங்கன்னு முக்கியம் இல்ல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதை வஸ்துகள கட்டுப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா, சட்டம் ஒழுங்கு கரெக்ட்டா போகும். போகும். ஆனா அரசு வந்து அத விரும்பல. அப்படியே ம். இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு இளைய சமூகம் வந்து அந்த போதையிலேயே வச்சுட்டு இருக்கணும். இல்லன்னு சொன்னா அவன் திங்க் பண்ணுவான். திங்க் என்ன பண்ணான்னா, ம். அரசுக்கு எதிரா போராடுவான். பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்டின்ட்டு. அரசுக்கு எதிரா போராடுவான். இவங்கள கொஸ்டின் போராளிகளா பண்ற மாறுவான். இடத்துல யாரும் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட நோக்கமா இன்றைய இருக்கும்னு சொல்றீங்க. கார்ப்பரேட் அரசியல் அப்படித்தாம்மா இருக்கு. ம். இப்படிதான் நடந்துக்கணும். திங்க் பண்ணாதடா நீ. நீ ஏன் திங்க் பண்ற? போய் எல்லாம் போதை அடிச்சுட்டு தூங்கு போ. அப்படின்ற மாரி தான் இருக்கு. இல்ல சார் இப்போ இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா, செங்கல்பட்டுல வந்துட்டு ஒரு ஒரு அம்மா வந்துட்டு பிரசவம் பார்த்து அந்த குழந்தை வந்துட்டு இறந்து தான் பொறந்தே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, இன்னொரு பக்கம் கடத்திட்டு போன ஒரு பையன திரும்ப மீட்க குடுக்கும்போது கூட அவன் செத்து தான் பேரண்ட்ஸ் கைக்கே கிடைக்கிறான். ஸோ இப்படிலாம் இருக்கு அப்படின்னும்போது, ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலா நம்ப இடத்துலயும் வந்துட்டு போலீஸ்காரங்க இருக்காங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துட்டு ரொம்ப அதிகமா வருது. போலீஸ்காரங்க எல்லாருக்கும் அப்படிதான் வயிறு இருக்காங்க. இருக்கு இல்லம்மா. எல்லாருக்கும் பசிக்கும் இல்ல. அதிகாரிகள்லாம் இன்னைக்கு வந்து 50%க்கு மேல கரப்ட். அது எந்த விதத்துல சரியானதா இருக்கும் சார்? கரப்ட் ஏன்னா 50%க்கு மேல கரப்ட்ன்ட்டேனே. 50% வேணா ஓரளவுக்கு கொஞ்சம் காவல்துறையில ஒட்டுமொத்தமா நம்ம சொல்ல முடியாது. ம். நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அந்த நேர்மையான அதிகாரிகள் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது அவங்க கை கட்டப்படுது ஒவ்வொரு கட்டத்திலயும். அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த கரப்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்குள்ள நீங்க ஒருத்தர் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா ஒருத்தன் வரணும்னு சொன்னா, சர்வ சாதாரணமா வர முடியாது. முடியாது. ம். குறைஞ்சு 25, 50 லட்ச ரூபா அவரு யாருக்குன்னா லஞ்சமா குடுத்தா தான் இங்க குடுக்கணும். ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா வர முடியும். ம். அப்ப ம். அந்த 25, 50 லட்ச ரூபா குடுத்துட்டு அவரு அங்க வராருன்னு சொன்னா, அவரு வந்து புகழ் எதுவும் கிடைக்காது. அப்ப அவரு சம்பாதிக்க தானே பார்ப்பாரு. ம். இப்போ ஒண்ணும் இல்ல. சென்னை மாநகர கமிஷனருக்கு மாச வருமானம் எவ்வளோ வருது? அத சொல்லு. இந்த ஹோட்டலு அது இதுன்னு சொல்லி வருதுல்ல. குறைஞ்சு பார்த்தீங்கன்னா 2, 3 கோடி ரூபாய் அவருக்கு கமிஷனருக்கு மட்டும் தனியாவே மாச போகும். வருமானமே அவ்வளோ வந்துரும்.
அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கமிஷனர் ஆகுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதியை அணுகி, அரசியல்வாதி சொல்கிறதெல்லாம் கேட்டு, அரசியல்வாதி ஒருத்தனை குற்றவாளி ஆக்குனா, குற்றவாளி ஆக்குவாங்க. நிரபராதி ஆக்குனா, நிரபராதி ஆக்குவாங்க. அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறாங்க. குறைஞ்சது 2லேருந்து 5 கோடி ரூபாய் கிட்ட மாச வருமானமே. நீங்க வந்து அதாவது சில பேர் இருப்பாங்கல்ல, அடிச்சு புடிச்சு புடுங்குறது. அப்படி வேண்டாம். நீங்க சைலன்ட்டா கமிஷனரா உட்கார்ந்தாவே உங்க டேபிளுக்கு 2, 3 கோடி ரூபாய் வருது. வந்துட்டு தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் குடுக்குறான்னா யார் குடுக்குறான்? இப்படி சட்டவிரோதமான தொழில் செய்றவன் தான் குடுப்பான். நீங்களும் நானும் எடுத்துன்னு போய் குடுப்போமா? முடியாது சார். குடுக்க மாட்டோம். ம். ஒரு அரசு ஊழியர் போய் குடுப்பாரா? குடுக்க குடுக்க மாட்டாரு. முடியாது. நேர்மையா ஒருத்தன் கடை வச்சு நடத்துறான்னா அவன் குடுப்பானா? கண்டிப்பா குடுக்க குடுக்க மாட்டான். மாட்டோம். அப்போ சட்டவிரோதமா தொழில் செய்யக்கூடியவன் எவனோ ஒரு அவங்க வகையில கிட்ட தான் இருந்து குடுப்பான். கமிஷன் போகும். அப்போ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு இவ்வளோ தொகை வருது. இதெல்லாம் பேசினாவே எப்படி பேசுறேன் அப்படின்ற மாரி கொந்தளிப்பாங்க. ம். இருந்தாலும் எதார்த்தமான விஷயங்கள். சரி இவர மாத்திட்டு இன்னொருத்தர் அந்த சீட்டுக்கு யார் வந்தாலும் அவ்வளோ தொகை வருது. எனக்கே ஆச்சரியம். கேள்விப்பட்டு என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா கமிஷனர்ன்னா அவ்வளோ வந்துரும் அப்படின்னு. ஓகே சார். ஒருவேள அந்த மாதிரியான சீட்டுக்கு ஒரு நேர்மையான ஆள் போய் உட்கார்றாரா அப்டின்னா, அப்பயாவது இந்த மாதிரியான அ அநியாயங்கள்லாம் வந்துட்டு தவிர்க்கப்படுமா சார்? உட்காரவே முடியாது. நேர்மையான உட்காரவே அதிகாரி யாரு முடியாது. போய் உட்கார முடியும்? ம். நேர்மையான அதிகாரி வந்து நம்மள ஒதுக்கப்படுவான், பிதுக்கப்படுவான். எங்கனா போய் ஒரு டம்மி போஸ்டிங்கில போய் போட்டு வச்சிருப்பாங்க. வர முடியாதுல்ல. நேர்மையான அதிகாரி அவரா இது வந்து எப்படின்னு சொன்னா, அது வந்து காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளவே நடக்கக்கூடிய ஒரு இப்ப எப்படின்னு சொன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க. அப்ப ம். கொலிஜியம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளவே யாரு அந்த போஸ்டிங் எல்லாம் வேற போடுறது. ம். அரசு தலையிட முடியாதுன்னு வைங்க ஆமா உதாரணத்துக்கு. சார். அங்கேயும் ஊராமுட்டு குளறுபடி நடக்குது, கொள்ளை எல்லாமே நடக்குதுன்னு வைங்க. அது வேற விஷயம். அதேமாரி வந்து காவல்துறையில இல்ல. இல்ல. அரசு என்ன சொல்லுதோ அவ்வளோதான். அப்ப அரசு என்ன பண்ணுதுன்னா, அரசு தனக்கு சாதகமானத அங்க போடணும்னு நினைக்குது. அப்ப அரசுக்கு சாதகமா செயல்படக்கூடிய யார் நபர்கள், இருக்காங்களோ அவங்கள அங்க அவன் உட்கார நேர்மையா வைக்கணும். இருக்கிறவன் ஏன் நம்ம வந்து நம்ம என்ன இருக்கு டியூட்டி பார்த்துட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு பெரும்பாலான நம்ம கமிஷனர் ஆகணும். கமிஷனர் ஆகணும்னா அமைச்சர பிடிக்கணும், ம். முதல்வர்கிட்ட நம்ம நெருக்கமா இருக்கணும். அப்படின்றது தானே பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. அப்ப நீங்க நேர்மையான அதிகாரி அங்கங்க நொட்ட முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு இந்த அரசியலும் சரி, இந்த இந்த காவல்துறையும் சரி, இது சிஸ்டமே எல்லாமே வந்துட்டு ரஜினிகாந்த் பிசினஸா தான் சொன்னார் இருக்கு. பார்த்தீங்களா? சிஸ்டமே சரியில்லைன்னு. ஆ. உண்ம அதான். ஓகே சார். வருங்காலத்திலயாவது இந்த சிஸ்டம் கொஞ்சமாவது மாறும், இந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே போயிட்டே போயிடுச்சு இருக்கு. இருக்குங்க. ஏன்னு ஏன் சொன்னா சார் எல்லாமே இவ்ளோ ஒரு அரசியல் அப்படி இருக்குடா. ம். இன்னைக்கு இருக்கிற அரசியல பணம் செலவு பண்ணா தான் எம்எல்ஏ, எம்பி எதுவுமே ஆக முடியாது. கவுன்சிலரா கூட ஆக முடியாது. நீங்க அந்த தெருவுல பெரண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா கூட, ஒன்ஸ் அப்பான் அந்த டைம் இருந்தது. ம். மக்களுக்காக பணி செஞ்சவங்க எம்எல்ஏக்கெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்காக பணி செஞ்ச எத்தனையோ சமூக செயற்பாட்டாளர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்ப அப்படியெல்லாம் இல்ல. ம். பெரிய கட்சியில சேரணும். பல கோடிகளை செலவு பண்ணணும். அப்பதான் எம்பி, எம்எல்ஏ ஆக முடியும். ஓகே சார். இவ்ளோ நேரம் நம்ம பேசினதுல சமூகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு என்ன முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருந்தீங்க சார். இந்த ஒரு நேர்காணல் வெளிய போனதுக்கு அப்புறம் பல பேருக்கு வந்துட்டு யோசிக்கிறபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.